12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 ஏழாம் கணக்கு பார்க்கலாம். y minus e power sin inverse of x into dx by dy plus root of 1 minus x square சமம் 0 என்ற முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சமன்பாடானது y minus e power sin inverse of x into dx by dy plus root of 1 minus x square சமம் 0. dx by dy னு இருக்கிறதுனால அதனோட எந்த ஒரு உறுப்பு பெருக்கல்ல இருக்கக்கூடாது. எனவே y minus e power sin inverse of x இந்த உறுப்பால் இருபுறமும் வகுக்கலாம். அவ்வாறு வகுக்கும் பொழுது சமன்பாடு y minus e power sin inverse of x by y minus e power sin inverse of x into dx by dy plus இரண்டாம் உறுப்பு root of 1 minus x square divided by y minus e power sin inverse of x சமம் 0. பூஜ்ஜியத்தை வகுக்கும் பொழுது அதே மதிப்பு தான். முதல் உறுப்புல கேன்சல் ஆயிடுச்சுன்னா dx by dy plus root of 1 minus x square by y minus e power sin inverse of x சமம் 0. dx by dy மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு dx by dyங்கிற அமைப்புல ஏது இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வரணும்னா பிளஸ் pxன்னு வேணும். அப்ப pxங்கிற உறுப்பு இந்த இடத்துல இல்லை. அப்ப அந்த உறுப்பு வர மாதிரி இதை மாற்றி அமைக்கிறோம்னா இரண்டாம் உறுப்பு வலதுபுறம் கொண்டு வரப்ப மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். தொகுதியில ஒரே ஒரு உறுப்பு, பகுதியில இரண்டு உறுப்புகளும் பெருக்கல்ல இருக்கிறதுனால இந்த உறுப்பை dx by dy என்பதை dy by dx அப்படின்னு தலைகீழாக மாற்றி எழுதலாம். அவ்வாறு மாற்றி எழுதும் பொழுது y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது தொகுதிக்கும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பது பகுதி உறுப்பாகவும் நமக்கு மாற்றமடையும். எனவே dy by dx சமம் இரண்டு உறுப்புகளை தனித்தனியாக பிரிச்சுட்டு வெளியில இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் ஒய் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த உறுப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ dy by dxன்னு மாற்றம் அடைஞ்சிருச்சு. எனவே பிளஸ் pyங்கிறது வேணும். அப்போ ஒய் இருக்கக்கூடிய உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா பிளஸ் ஒய் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆர்ஹெச்எஸ் மதிப்பானது இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை பகுதியில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனவே எதனுடன் ஒப்பிடுவோம்? dy by dx பிளஸ் py சமம் q ஒப்பிடும் பொழுது pயின் மதிப்பானது ஒய்யின் கீழே தான் pயின் மதிப்பு. pயின் மதிப்பு என்னது? 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். q என்பது ஆர்ஹெச்எஸ் மதிப்பு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை பகுதி மதிப்பு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல dy by dx தொகை காரணி கணக்கிடலாம். இ பவர் இன்டகிரல் pdxின் மதிப்பானது இ பவர் இன்டகிரல் பியின் மதிப்பு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் தொகையீடு ஆகும். அதாவது இந்த அமைப்புல இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது தொகை காரணியின் மதிப்பு. பொது தீர்விற்கான நிபந்தனை பொது தீர்வு y e பவர் இன்டகிரல் pdx இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்டூ dx பிளஸ் c ஆகும். இப்போ y இன்டூ இ பவர் இன்டகிரல் pdxின் மதிப்பு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்ஹெச்எஸ் மதிப்புல இன்டகிரல் q என்பது இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். q-வின் மதிப்பு எழுதுறோம். இ பவர் இன்டகிரல் pdxின் மதிப்பு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ dx பிளஸ் c. இதுல இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது இரண்டு முறைகள் அமைந்துள்ளது. அந்த உறுப்பை நம்ம டீன்னு எடுக்கலாம். டி என்பது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ dx by dt, அதாவது எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்துகிறோம். இப்போ dt by dxன்னு எழுதிடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் வகையீடு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். dt ஏது வேணும்னா dx வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா 1 பெருக்கல் dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக dt என பிரதியிடுவோம். அவ்வாறு பிரதியிடும் பொழுது சமன்பாடு y e பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்ஹெச்எஸ் மதிப்புல இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டீன்னு கொடுத்துடலாம். அடுத்து ஒரு டிஇ இ பவர் டிஇ dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடியது dt மாறிலி பிளஸ் சி ஒய் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் டி பிளஸ் இ பவர் டி அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்கல்களை கூட்டிட்டோம்னா இ பவர் 2t இன்டூ டிடி பிளஸ் சிஇ இ பவர் 2t இன் தொகையீடு இ பவர் 2t
பவரில் இருக்கக்கூடிய உறுப்பின் தொகையை வகையிட்ட நம்ம பகுதியில் எழுதணும். 2t வகைப்படுத்திட்டோம்னா 2 பெருக்கல் 1 2. அப்போ பகுதியில் பை 2ன்னு கொடுத்துட்றோம். ப்ளஸ் சி ஒய் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. இந்த 2ஆல் இடதுபுறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது 2 ஒய் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t. இ பவர் 2tக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். அதே போல் 2ஆல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2cன்னு வரும். 2c என்பதை எவ்வாறு எழுதலாம்னா சீனே எழுதிக்கலாம். ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு மாறிலி தான். இது போலவும் கொடுக்கலாம் அல்லது மேலே உள்ள ஸ்டெப் போலவும் நம்ம அதோடையும் ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இ பவர் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 + c என்பது தீர்வாக அமையும்.